சார் உங்களுக்கு தான் உங்களை நல்லா தெரியும், கரெக்டா பார்த்து சொல்லுங்க. பார்த்துக்கிட்டே வாங்க கொஞ்சம். சரி சார், பார்த்துக்கிட்டே வரேன் சார். காலையில இருந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், இன்னும் காணலையே சார். ரொம்ப பதட்டமா இருக்கு சார். மல்லி கோணுன்னா நான் என்ன சார் பண்றது? மல்லி இல்லாம போனா என்ன நடக்குமோ தெரியல. கான்ஸ்டபிள், அது யாருன்னு பாருங்க. ஓகே சார். சார், வயசானவங்க படுத்திருக்காங்க சார். பாருங்க சார். என்ன சார், அவ எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இப்பதானே தேடவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள மனசை விட்டா எப்படி சார்? மல்லியை நான் நம்பிதான் வந்தா. நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் இருக்கேங்கிற தைரியத்துல தான் அப்படி ஒரு ஃபோன் வந்ததும் அவ கிளம்பி வந்தா. நான் அவளை சரியா பாத்துக்காம விட்டுட்டேனே. யாரும் என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. மனோகர், நீங்க கிளம்புங்க, ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குங்க. நாளை காலையில மறுபடி தேட ஆரம்பிச்சு கண்டுபிடிச்சிடலாம். மல்லி என் மச்சானோட வைஃப். அவளுக்கு 7 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. 2 பேரும் அவளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணா அவங்க கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு பதிலும் இல்ல. தயவு செஞ்சு மல்லியை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் சார், நாளைக்கு வாங்க. ஓகே சார். பார்த்து ரொம்ப துள்ளாத, எங்கேயாவது புடிச்சுக்க போகுது. அப்புறம் நீ போற இடத்துல ஒழுங்கா நிக்க முடியாம நீ தான் சிரமப்படணும். புரியுது, நீ என்ன வார்த்தை சொல்றன்னு தெரியலனாலும் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. எத்தனை பேரை நான் தூக்கி இருப்பேன். நீ யாரா, எதுக்குடா என்ன இப்படி கட்டி போட்டுருக்குன்னு தானே கேக்குற. மாட்டுக்கறிக்காக ஒரு மாட்டை லாரியில ஏத்தி ஒருத்தன் கொண்டு போயிட்டு இருந்தானா. ஆனா மாடு லாரியில இருந்து துள்ளி குதிச்சு கசாப்பு கடைக்காரங்கிட்டே வந்து நின்னுச்சான். அந்த கசாப்பு கடைக்காரன் மாட்டை நல்லா தடவி கொடுத்து அவன் இடத்துக்கே கொண்டு போனானா. நான் சொன்னது உனக்கு புரியுதா? என்ன புரியலையா? அந்த மாறி இருக்கானே, மாறி அவன் ரொம்ப கெட்டவன். நம்ம கூட்டாளி தான். உன்ன மாதிரி அழகான பொண்ணு எதனா கிடைச்சா உடனே எனக்கு தகவல் சொல்லிடுவான் மாறி. அவன் ஏற்கனவே உன் போட்டோவை எனக்கு அனுப்பிட்டான். நான் அவனும் உன்னை விலை பேசி முடிச்சிட்டோம். உன்னை தூக்கிட்டு போலான்னு அங்க வந்தா நீ என்னடானா தப்பிச்சு ஓடி வந்து என்கிட்டயே வழி கேக்குற. விட்டுருவனா உன்னை? அதான் உன்னை கார்ல தூக்கி போட்டு அப்படியே கொண்டு வந்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, செம பொண்ணுமா நீ. என்னடா மாறி ரொம்ப விலை கேக்குறானேன்னு பார்த்தா அடடடா, உனக்கு அந்த விலை கொடுக்கலாமா? தவர், ரொம்ப துள்ளாத. நீ துள்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ துள்றதுனால இங்க இருந்தெல்லாம் தப்பிச்சு போகவே முடியாதுமா. தவர், இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போனதும் கிடையாது, போகவும் விட மாட்டோம். அமைதியா இருந்தினா உனக்கு அந்த டீ பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை பத்திரமா அனுப்பி வைப்போம். இல்லன்னு வெய், உன் கவிதா மட்டும் 2 வச்சு அனுப்புவோம். புரியுதா? நான் சொல்ற புரியுதா? ரொம்ப ஆபத்தான இடத்துல சிக்கிட்டோம். மலைப்பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு முதல்ல வாயில வந்து விழுந்துட்டோமே. முதல்ல கிட்ட போராட முடியாது, அதை ஏமாத்தி தான் தப்பிச்சு போகணும்.
கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு போயிடு. உன்னை கண்டரில் ஏத்தி கூட்டின்னு போவாங்கல்ல, அங்க போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. புரிஞ்சுக்கிட்ட? சமத்து, ஐ லைக் யூ. சொல்லுப்பா, ஷிப்மெண்ட் எப்பன்னு தெரிஞ்சுதா? மத்தியானம் 2 மணிக்கு தான் ஷிப்மெண்டா? ஆமா ஆமா, ஒரு செம்ம பொண்ணு ஒண்ணு மாட்டி இருக்குது. போட்டு வந்து சேர்த்துறேன். மல்லி இங்க இருந்து எங்கேயோ 10 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கா. அவளை கண்டுபிடிக்க முடியாம இப்படி இருக்கோமே நாம. அங்கிருந்து தப்பிச்சு எங்க போயிருப்பான்னு யோசிக்கவே முடியலையே. மாரிதான் பெரிய பாம்பு, மலைப்பாம்பு. அவங்கிட்ட இருந்தே தப்பிச்சிட்டான்னா வேற யார்கிட்டயுமா மாட்டிருப்பா? ஆஹா, அவ கண்டிப்பா மாட்டிருக்க மாட்டா. எப்படியா இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுவா. மல்லி வந்துரு மல்லி. அண்ணனை ரொம்ப சோதிக்காதம்மா. உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது தப்புதான். அதுக்காக அண்ணனை இப்படி தண்டிக்கலாமா? ஐயோ, நாகு கண்டிப்பா மல்லியை பத்தி தான் கேட்பா. என்ன பதில் சொல்றது? எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்கலைனாலும் பிரச்சனை. அண்ணே எங்க இருக்கீங்க? அது இங்க ஹொசூர்ல தான் இருக்கேன் நாகு. மல்லிய பாத்தீங்களா அண்ணே? மல்லி கிடைச்சிட்டாளா? அதத்தாம்மா எப்படி சொல்றதுன்னு தெரியல. கிடைச்சிட்டா, ஆனா கிடைக்கல. என்னென்ன சொல்றீங்க? போலீஸோட போய் அவளை அந்த மாதிரி அடைச்சு வச்சிருந்த இடத்துக்கே நாங்க போயிட்டோம். சரி. ஆனா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி அடிச்சு போட்டு மல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. ஐயோ. ஆனா அதுக்கப்புறம் அவ எங்க போனான்னு தான் தெரியலம்மா. அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்தானா நம்ம யாருக்காவது தானே ஃபோன் பண்ணிருக்கணும். அவ கையில போன் இருக்கா? நம்ம நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா அவளுக்குன்னு? அந்த டீடைல்ஸ் எதுவுமே தெரியல நமக்கு. அண்ணே, எங்க வீட்ல இருக்கிற எல்லார் நம்பரும் அவளுக்கு தெரியும். அவ தப்பிச்சிருந்தான்னா கண்டிப்பா நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணிருப்பா. இது வரைக்கும் யாருக்கும் ஃபோன் பண்ணலனா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. தப்பிச்சிட்டான்னு சொல்றீங்க, அப்படின்னா அவ எங்க போயிருப்பா? ஐயோ நாகு, அந்த மாரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இன்னைக்குள்ள எப்படி அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் போலீஸ் அடிக்கிற அடியில எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். நீ கொஞ்சம் தைரியமாவே இரு. அண்ணே, அவ்வளவு நேரம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுண்ணே. எனக்கு இப்பவே ஈரக்கொலை எல்லாம் நடுங்குது. காத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மல்லியோட உயிருக்கு ஆபத்து. விஜய் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பேசாம இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லிடுவோமா? அவருக்கு தான் பெரிய ஆளுங்களை எல்லாம் தெரியும்ல. உடனே ஏதாவது பண்ணா மல்லிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவார்ல. நாகு நாகு நாகு, அதெல்லாம் பண்ணிடாத நாகு. அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாத. ஏன்னு? நாகு, புரிஞ்சுதான் பேசுறியா? மல்லி எதுக்கு ஹோசூர் போனான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? ரேணுகாவை பத்தி தகவல் சேகரிக்க தான் போனான்னு சொன்னா மல்லி மேல விஜய் கோவம் வராதா? அண்ணே, அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் மல்லிய மன்னிச்சிட முடியும். ஆனா மல்லி இப்ப ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்கா. அவளுக்கு இப்ப உயிருக்கே ஒரு உத்தரவாதம் இல்லாம இருக்கு. இந்த சமயத்துல கூட விஜய் கிட்ட சொல்லாம இருந்தா அப்புறம் மல்லிக்கு ஏதாவது ஆகிறதுக்கு நாமளே காரணமாயிடுவோன்னு சொல்லிடுவோன்னு. என்னன்னு? சரி நாகு, சொல்லிடு. சரி, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நாகு சொல்றதும் சரிதான். இப்ப அந்த ரேணுகா உண்மையானவளா இல்லையான்னு நிரூபிக்கிறத விட மல்லி உயிரோட கிடைக்கிறதா ரொம்ப முக்கியம். விஜய் கிட்ட சொல்லட்டும். பிஸின்னு வருது. இப்போ என்ன பண்ணலாம்? மாமா, என்ன அடிக்கடி காணாம போயிடுறீங்க? இல்ல, ஒரு முக்கியமான கால் பண்ண வேண்டியது இருந்தது. கால் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், கொடுங்க. ஏய், என்ன பண்ற? இருங்க மாமா, சைலண்ட்ல போடுறேன். வந்து அக்கா பக்கத்துல உட்காருங்க. நலங்குக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. மாப்பிள்ளை எங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் போன் பேசிக்கலாம். நீங்க வாங்க வாங்க. ஏய் நிஷா, விளக்கேத்துங்கம்மா.
நிஷா, எப்படியோ விஜயை இழுத்து பிடிச்சு நலங்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இதே மாதிரி விஜய கல்யாண மேடைக்கும் கூட்டிட்டு போயிடுங்க, விட்டுறாதீங்க. நாங்க விட்டுருவோமா? நாங்க விட்டாலும் என்னை எங்க அப்பா விட மாட்டார். அவர் அவ்வளவு சீரியஸா இருக்காரு. நிஷா, நாம எல்லாரும் இங்க இருக்கோம், விஜய் மட்டும் எங்கேயோ இருக்கான். ஆள் தான் இங்க இருக்கானே தவிர அவன் மனசு இங்கேயே இல்ல. நீ என்ன எதுன்னு போய் கேள. இது வர பாத்துமா, கையில சுற்ற போகுது. மாமா, என்ன நிஷா? மாமா என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல நிஷா. பின்ன அக்கா கழுத்துல தாலி கட்ட போற சந்தோஷமே உங்க முகத்துல இல்லையே. நீ புதுசா கல்யாணம் ஆக போற உன் முகத்துல பாக்குற சந்தோஷம் மாதிரி என் முகத்துல பாக்கணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. ரேணுகா கழுத்துல தாலி இல்லைங்கிறதுனால நடக்கிற ஒரு சம்பிரதாய கல்யாணம். இதுல நீ ரொம்ப எதிர்பார்க்காத. நீங்க நல்லாவே சமாளிக்கிறீங்க மாமா. உங்க கவலைக்கான காரணம் மல்லின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ இனி இங்க வர போறது இல்ல, அதை நீங்க மறந்துருங்க. முதல்ல போய் உட்காருங்க மாமா. மாப்ள, உங்க முத கல்யாணத்துக்கே நான் இதெல்லாம் பண்ணல. அதான் இப்ப பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பண்றேன். வாங்க மாப்ள, நீங்க முதல்ல உட்காருங்க. வாங்க மாப்ள, உட்காருங்க. நீ உட்கார். ரேணு உட்காரு. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு மாப்ள. நிஷா, வா, நீ ஆரம்பிச்சு வை. ஐயோ, நீங்க தான் மூத்தவங்க, நீங்க ஆரம்பிச்சு வைங்க. சிரியண்டா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு தடவை கட் பண்ணா புரியாதா? மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. நிஷா, ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு தான் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் தம்பி கிட்ட அவசரமா ஒரு விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு விஜய் தம்பி கிட்ட கூட. விஜய் மாமா கிட்ட பேச முடியாது நாகு, அவர் பிஸியா இருக்காரு. நிஷா, இது மல்லி பத்தின விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் தம்பி போனை வாங்கி பேசுவாரு. நீ விஷயத்தை மட்டும் சொல்லு. அதான் விஜய் மாமா அந்த மல்லியை இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார்ல. வீட்டை விட்டு துரத்தியாச்சு, அப்புறம் எதுக்கு மல்லி விஷயம்னு ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வரீங்க? நிஷா, மல்லி ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கா. இந்த சமயம் உன் கோபத்தாபத்தெல்லாம் காட்டுற சமயம் இல்ல. தயவு செஞ்சு போனை கொடு. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, என்னால போனை தர முடியாது. நிஷா, நான் உன் காலில் வேணாலும் விழறேன். தயவு செஞ்சு போன் அவர்கிட்ட கொடு. மல்லி இப்போ ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கா, புரிஞ்சுக்கம்மா. விஜய் மாமாக்கு நலங்கு நடந்துட்டு இருக்கப்ப இது மாதிரி அபசகுணமான விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமா? அதனால நீ கால்ல விழுந்தாலும் சரி, கையில விழுந்தாலும் சரி, இந்த விஷயத்த நான் விஜய் மாமா கிட்ட கொண்டு போறது இல்ல. எல்லாத்தையும் நலங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நீ போனை வை. ஏய் நிஷா, நிஷா, ஏய். ஏதாவது கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க போல. இவ இனிமே காலே பண்ணக்கூடாது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதா. இவ்வளவுதான் அண்ணன் பாத்துக்க சொன்னாரா? ஆளை பார்த்தா சோனியா இருக்கா. இவளா மாறி என்ன அடிச்சு போட்டா? ஆமாண்டா, இவதாண்டா அடிச்சு போட்டா. ஏய், உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பா? நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கறா? இப்ப உன்னை சாத்துல மூஞ்சி மவரெல்லாம் ஓடே போகுது பாரு. என்னடா எதுவுமே வைக்காம இருக்கீங்க? இவள என்ன பண்றான் பாரு. இந்த பொண்ண விலை பேசியாச்சுடா. செம பொண்ணுன்னு சொல்லி
பெரிய ரேட்டுக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு மதியானம் கப்பலுக்கு போகுது. ஏய், முகத்துல எதுவும் காயம் படக்கூடாதுன்னு அண்ணே சொல்லிருக்காருடா. முகத்துல வேண்டாம், கைய உடைப்போம் இல்ல காலை உடைப்போம். மாறி என்ன அடிச்சுட்டு வருவா, இவ்வளவு சும்மா விட முடியுமா? டேய், அண்ணே நம்ம கைய கட்டி போட்டாருடா. என்ன செய்யறது? ஏய், எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைக்காத. இங்க இருந்து போறதுக்குள்ள எதனா ஒண்ணுல மாட்டுவல்ல, அப்ப உன்னை அடிச்சு கைய காலை உடைக்கிற இல்லையான்னு பாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எத்தனை வருஷமா இந்த தொழில கட்டி ஆண்டுட்டு இருக்காரு தெரியுமா? அசால்ட்டா அவர் தட்டி விட்டல, உனக்கு இருக்கு. டேய், ம். உட்கார்றா, உட்காரு. கட்ட கம்பெனி ஏதாச்சும் சிக்கோன்னு பார்த்தா இங்க எதுவுமே இல்லையே. என்ன பண்ணலாம்? இவனுங்க 2 பேர் தான் இருக்கானுங்க. எப்படியும் சாப்பிடுற நேரத்துக்கு கை கால் கட்டெல்லாம் அவுத்து விடுவானுங்க. அந்த சமயத்தை விட்டுறக்கூடாது. இவனுங்களை ஏதாவது பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். ஆமா சார். சரிங்க சார். ஓகே சார் 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 என்ன சார் சொல்லுங்க. மல்லியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? சார் நைட்டு தானே உங்களை இறக்கி விட்டு வந்தேன். நான் ஸ்டேஷனுக்கே இப்பதான் வர்றேன். அதுக்குள்ள ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்டா எப்படி சார்? சார், ஒரு பொண்ணு காணாம போன விஷயத்துல ஒரு நாள் நைட்டுங்கிறதே ரொம்ப அதிகம் சார். சார் எனக்கு புரியுது சார். ஆனா ஒவ்வொரு கேஸுக்கும் ப்ராசஸிங் டைம்னு ஒண்ணு இருக்கு. சும்மா துப்பாக்கியை தூக்கிட்டு சுத்திட்டே இருக்க முடியாது. எங்களுக்குன்னு ப்ராப்பரான தகவல் வந்தாதான் நாங்க ஆக்ஷனே எடுக்க முடியும். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது சார். மல்லி என் பொண்ணோ இல்ல என் கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல சார். ஆனா அப்படி ஒருத்தியா நினைச்சுதான் நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன் சார். சார், இங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது கூட நான் என் பொண்ணா நினைச்சுதான் சார். அவ பிரச்சனையில கூட இருக்கணும் தான் கிளம்பி வந்தேன். இப்போ அவளையே தொலைச்சிட்டேன் சார். என் மனசெல்லாம் ரொம்ப நடுங்குது சார். அவ புருஷனுக்கு, அவ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல சார். சார், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார், உங்க காலை வேணா தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார் ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, அதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். இந்த ஊர்ல உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணி பார்த்திருக்கோம். அதுல ஒரு குறிப்பிட்ட கார்ல தான் உங்க மல்லியை கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த கார் எங்க இருக்கு, அந்த ஆள் யாருன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் தகவல் வந்துரும். நீங்க ரூமுக்கு போங்க. தகவல் வந்ததும் கூப்பிட்டு அனுப்புறேன். சார், என் கூட ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புங்க சார். நானும் அவரும் போய் தேடிட்டு இருக்கோம் சார். சார், என்னால ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க முடியல சார். மனசெல்லாம் அப்படியே பதறுது சார். சார் ப்ளீஸ் சார். உங்களுக்கு புரியலையா? அடுத்த தகவல் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. ஐயோ சார், ரூம்ல எல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாது சார். நான் வேணா இப்படி ஓரமா உட்கார்ந்துருக்கேன் சார். ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க சார். அவ இல்லாம என்னால இங்க இருந்து போக முடியாது சார். ப்ளீஸ் சார். சொல்லுங்க. அப்படியா? எந்த இடத்துல நிக்குது? துறைப்பள்ளியிலையா? இதோ வந்துடுறேன். மிஸ்டர் மனோகர், மல்லியை கடத்தின கார் பத்தின தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க போய் பார்த்துட்டு வந்து. சார் வாங்க சார், போலாம் சார். வாங்க சார், வாங்க சார். கான்ஸ்டபிள்ஸ். நிஷா, நீ போ, போனை கொடு. அவ வச்சதுக்கு அப்புறம் நீங்களா வச்சிருங்க. நீங்களா வச்சிருங்க. சரி. அந்த நாகு இங்கே வந்துட்டா பாரு. இங்கே கிளம்பி வந்துட்டாங்க. நிஷா, என்ன நிஷா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அந்த நாகு இங்கே வந்துட்டாக்கா. இங்கேயும் வந்துட்டாளா? எதுக்கு? அவ விஜய் மாமா நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தா. நான் மாமா கிட்ட இருந்து போனை புடுங்கிட்டேன். அதான் இங்கே வந்துட்டா. பெரிய பிளானோட தான் வந்திருப்பா நிஷா. அவளை உள்ள மட்டும் விட்டுறாத. போ. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்.
பா நாகு வந்திருக்கா. விஜய் மாமா கிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்கா. மா அதை நான் பாத்துக்கிறேம்மா. என்ன மீறி அவ மாப்பிள்ளை கிட்ட பேசிடுவாளா என்ன? இல்லப்பா, அவளை நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க விஜய் மாமா மட்டும் வெளியே வராம பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. மாப்பிள்ள, என்னங்க? தலையில நிறைய பூ போட்டிருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். இருங்க, நான் தட்டி வர இருங்க. அவ்வளவுதான். இருங்க. ஏய் நில்லு. ஏய் நாகு, எதுக்கு இங்க வந்த? என்ன நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்க? உன்னை யாரும் நலங்குக்கு கூப்பிடல. இங்க பார், எதுவும் பேசாத, நீ அப்படியே கிளம்பி போ. ஐயோ ராஜி, முதல்ல நான் சொல்றத கேளு. நமக்கு இடையில இருக்க பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். இப்ப மல்லிக்கு ஒரு ஆபத்து, அத விஜய் தம்பி கிட்ட உடனே சொல்லி ஆகணும். அதுக்காக தான் நான் வேகமா வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.